இந்த அவகோடா கூட இந்த பொருள சேர்த்தோன்னா ஒரு நாள் ஃபுல்லா பசிக்காதா? அட ஆமாங்க. அதுக்கு நம்ம அது எந்த பொருள்னு சொல்றதுக்கு முன்னாடி, இந்த வீடியோவ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு நாம ஒரு அவகோடாவ எடுத்துட்டு இந்த மாரி கட் பண்ணி, அதில உள்ள விதைய நல்லா உருவிட்டு, நல்லா தோலெல்லாம் உரிச்சுட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. கட் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல அத போட்டுறலாம். இப்ப அந்த பொருள் என்ன அப்படிங்கிறத நான் சொல்றேன். அதாங்க அவிச்ச வேர்க்கடலை. இந்த வேர்க்கடலையும் அதையும் சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா, ஒரு நாள் ஃபுல்லா உங்களுக்கு பசியே இருக்காதுங்க. உண்மையிலேயே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டயட் மெயின்டெயின் பண்ணீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப நல்லா நம்ம துருவி இந்த வேர்க்கடலைய எடுத்தாச்சு. இப்ப நாம மிக்ஸி ஜார்ல போட்டு வச்ச அந்த அவகோடா கூட கொஞ்சமா வெல்லம் சேர்த்துடலாம். வெல்லம் சேர்க்கணும் அப்படிங்கிற அவசியம்லாம் கிடையாதுங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊத்திட்டு நல்லா அரைச்சோம் அப்படின்னா, சூப்பரா ரெடி ஆயிரும். இந்த ஒரு ஜூஸ்ல தாங்க எவ்வளோ தண்ணி வேணாலும் ஊத்திக்கலாம். அது ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு பிடிக்கும் இல்லையா? இப்ப நம்ம ஊத்துனதுக்கு அப்புறமா ஒரு டம்ளர்ல அத ஊத்திட்டு, மேல நம்ம துருவி வச்ச அந்த நிலக்கடலைய போட்டோம் அப்படின்னா, சூப்பரான ஜூஸ் ரெடி. இதையுமே நீங்க ட்ரை பண்ணி பாருங்க.